முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும். அடுத்து இப்போ மல்லித்தூள் நமக்கு காலி ஆயிடுச்சு, அதனால இப்போ எல்லாம் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும். அரிசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சு எல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த அரிசியை தான் நம்ம அரைக்க கொடுக்க போகிறோம். இப்போ நல்லா உப்பெல்லாம் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். நல்லா அதை தெளித்து விடும் போது நல்லா உப்பலாகவே வரும். இது சிங்கிளாக போட்டது தான். இதுவே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சப்பாத்தி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரம் மசாலா பொடி நம்மகிட்ட இப்போ காலி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ எல்லாமே உடச்சி போட்டுருக்கோம். உடச்சி போட்டு எல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா தரமாக நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காயும் பொடி ஏலக்காயெல்லாம் கிடையாது, நல்ல பெரிய பெரிய ஏலக்காய் தான். அப்புறம் பட்டை, அப்புறம் அன்னாச்சி மொக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும். எல்லாமே வறுத்துட்டோம் பாருங்கள். பட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொடியும் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. அதுமாதிரி கிராம்பு, ஜாதிக்காய் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து இப்போ மல்லித்தூள் நமக்கு காலி ஆயிடுச்சு, அதனால இப்போ எல்லாம் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே க்ளீனாக இருக்குது. அடுத்தது இடியாப்ப மாவு. இடியாப்ப மாவுக்கு நம்ம அரிசி எல்லாமே நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வெயிலில் காய வச்சுருக்கோம். காய வச்சு ஈரமாவாக போய் மிஷினில் அரைச்சிட்டு வரணும். ரெடி ஆயிடுச்சா? இந்தாங்க வாங்க, இல்லை அள்ளி போடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அரிசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சு எல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த அரிசியை தான் நம்ம அரைக்க கொடுக்க போகிறோம். இப்போ பொரிச்சிங்கப்பா. சரி, எடுத்து அதை கொட்டிடணும். உதராதீங்க, அப்படியே எடுத்துருங்க, அப்படியே எடுத்துருங்க. நல்லா காஞ்சிருச்சுல்ல, இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தாலே போதும். இதை வந்து ஈர அரிசியை அரைக்கிற மிஷினில் நம்ம அரைக்கணும். கொட்டிடுங்க. பாருங்கள் அரிசி பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இது எல்லாமே நல்ல அரிசி தான். மூட்டையில் வாங்கிட்டு வந்து நாளைக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா, மூட்டை வாங்கிட்டு வந்து சொன்னேன், அந்த அரிசி தான் இது. சரி, ஆமாம் கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து இட்லி அரிசி. இப்போ இட்லி மாவு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்க ஸ்பெஷலாகவே கேட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் அந்த அவல் போட்டு எனக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அவளை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வறுத்துட்டோம், அதனால் நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் 6 மாதம்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் எல்லாம் வறுத்தாச்சு, எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். எடுத்துருங்கப்பா. நல்லா இருக்கா பாருங்கள், எவிடன்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் சாரதாவை. எடுத்துங்கப்பா. வைக்கல. போடுங்கப்பா, போடுங்க.
கொண்டாங்க பாருங்கள். இப்போ வந்து இது எல்லாமே அரைக்க கொடுத்துடலாம். அரைச்சிட்டு வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ வாங்க, நம்ம ஆட்டா மாவு இருந்தது இல்லையா, மல்டி கிரெயின் ஆட்டா, பல தானியங்கள் போட்டு நம்ம வந்து கோதுமை மாவு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வச்சுட்டு உங்களுக்கு பூரியும் சப்பாத்தியும் செஞ்சு காமிச்சிடறேன். அதுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம் வாங்க. இப்போ வந்து இந்த மல்டி கிரெயின் ஆட்டாவை வச்சுட்டு நல்ல ஒரு சூப்பரான சப்பாத்தி பூரி உங்களுக்கு எப்படி சாஃப்டாக செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து செய்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு போட்டேன். ஆனால் நல்லா இருக்குன்னு தெரியறதுக்கு வந்து இதை நம்ம செஞ்சு காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ ஏன்னா என்னை நம்பி நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லா வரணும்ல, அதுக்காக நான் வந்து இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், எல்லா கோதுமை மாவு மாதிரி தான் இதை வந்து நம்ம பிணைஞ்சு வைக்க போகிறோம். இது 1/2 கிலோ பேக்கெட் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவுக்கு உப்பு, இதில் நான் எண்ணெயோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வரும்ன்ட்டு. கொஞ்சம் வெதுன்னு இருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்போ ஊற்றினோம்னா மாவு பிணையறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா மாவு நல்லா சாஃப்டாகவும் வரும். மாவு கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தரமான கோதுமை மாவு வாங்கி செய்யும் போது நமக்கு இந்த கலர் நல்லா சூப்பராக கிடைக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அப்படியே ஊற வச்சிடலாம். வேறு எதுவுமே நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா மல்டி கிரெயினும் போட்டிருக்கோமே, இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள். மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். கலரும் பாருங்கள் நல்லாயிருக்கு. நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் எப்படி வந்து நீங்கள் கோதுமை மாவில் பிணைஞ்சிட்டு நீங்கள் சப்பாத்தி செய்வீங்களோ அதே மாதிரியே போட்டுக்குங்க. இதுக்காக நீங்கள் சோடாலாம் போட வேண்டாம். அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் நிறைய ஊற்றி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து மூடி வச்சுருவோம். இது வந்து நான் ஒரு இந்த உருளைக்கிழங்கு மசாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை செஞ்சுப்போம். அதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும் எனக்கு செய்யறதுக்கு. அதுக்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பூரி செய்யறதுக்கு எண்ணெயும் இந்த சைடு வச்சுருக்கேன். சப்பாத்தி செய்யறதுக்கு கல்லும் வச்சாச்சு. இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், சப்பாத்தியை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்கங்க பாருங்கள். கொஞ்சம் வந்து மாவு இதில் போட்டுக்கலாம். எதுக்காகனா நமக்கு வந்து இதை தொட்டு தேய்ப்போலையே, அதுக்காக வச்சுக்கலாம். பாருங்கள், இது மடக்கு சப்பாத்தியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து சும்மா சாதாரணமாகவும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எதுக்காக தடவுறதுனா கொஞ்சம் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அப்படியே. அதுக்காக வேணா ஊற்றிக்குங்க. போடாமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், மல்டி கிரெயின் போட்டிருக்கோம். இது வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். பாருங்கள், நார்மல் சப்பாத்தி எப்படி வந்து நீங்கள் தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே போதும், ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், சூப்பராக நல்லா எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்கிறதுக்கு வருது பாருங்கள். அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்குவோம். இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சி காமிக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயே போடாமல் நான் போடுறேன். மடக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பூரிக்கும் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் தேய்ச்சிக்கணும். சூப்பராக வருது.
2-3 ட்ராப்ஸ் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுக்குவோம். நல்ல பிசுனி இழந்து வருது பாருங்க. பாருங்க, இது சிங்கிளாக போட்ட சப்பாத்தி. லேசாக எண்ணெய் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பூரி செஞ்சு காமிச்சிடறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கசக்கி பிடிச்சிட்டாலும் உங்களுக்கு வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது 2 நாள் வச்சுருந்தாலும் இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாகவே தான் இருக்கும். பாருங்கள், எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா இப்படி உருட்டு பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பூரியும் பாருங்கள் நல்லா உப்பலாக நல்லாயிருக்கு. நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் பூரியும். மொறு மொறுன்னு இருக்குது. அதாவது நல்லா சாஃப்டாக நல்லா பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி எதுக்கு வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே மாதிரி மல்டி கிரெயின் ஆட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி செய்யணும் அப்படின்ட்டு செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க. முடியாதுன்றவங்க நம்ம வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.